தோல்வி தந்த மாபெரும் வெற்றி. மருதூர் கதிரவனின் கதை. சோழ நாட்டின் செழிப்பான பகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்தது அந்த மருதூர் கிராமம். அந்த ஊரில் கடந்த சில ஆண்டுகளாகவே மழை பொய்த்துப் போனது. காவிரியிலும் நீர் வரத்து குறைந்து ஊரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமான பெரிய குளம் வறண்டு காணப்பட்டது. அந்த குளம்தான் ஊரின் உயிர்நாடி. அது நிறைந்தால்தான் முப்போகம் விளையும், இல்லையேல் பஞ்சம் தலைவிரித்தாடும். ஊர் பெரியவர்கள் கூடிப் பேசினார்கள். இந்த ஆண்டு எப்படியாவது குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தினால்தான் வரும் மழைக்காலத்தில் நீரை சேமிக்க முடியும் என்று முடிவு செய்தார்கள். இந்த ஊரில் கதிரவன் என்றொரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு 20 வயது இருக்கும். உடலிலே நல்ல வலிமை, உள்ளத்திலே அசாத்திய நம்பிக்கை. ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது. அதுதான் அவசரம் மற்றும் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒருவித மெல்லிய அகந்தை. அவனது தந்தை ஒரு சிறந்த விவசாயி. ஆனால் கதிரவனுக்கோ பழைய முறைகள் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. நாம் வேகமாகச் செயல்பட வேண்டும், பெரியவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அடிக்கடி அலுத்துக் கொள்வான். ஊர்க்கூட்டத்தில் குளத்தை சீரமைக்கும் பொறுப்பை யார் ஏற்பது என்ற பேச்சு வந்தது. ஊர் நாட்டாமை, இது சாதாரண வேலையில்லை, மண்ணின் தரம் அறிய வேண்டும், நீரின் போக்கை கணிக்க வேண்டும், அனுபவம் வாய்ந்த ஒருவரே இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்றார். உடனே கதிரவன் எழுந்தான். ஐயா, பெரியவர்களே, நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் மழைக்காலம் வந்துவிடும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். என் நண்பர்களை வைத்துக்கொண்டு நான் இந்த குளத்தை ஒரே வாரத்தில் சீரமைத்து காட்டுகிறேன். நம் ஊர் இளைஞர்களின் வலிமை உங்களுக்கு தெரியாது என்று சவால் விட்டான். பெரியவர்கள் சிலர் தயங்கினர். ஆனால் கதிரவனின் தந்தையும் மற்ற சில இளைஞர்களும் அவனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கும்போது அவர்களை தடுக்க வேண்டாம், பொறுப்பை அவனிடம் கொடுப்போம் என்று முடிவானது. கதிரவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. பொறுப்பு கைக்கு வந்த வேகத்தில் அவன் எந்த திட்டமிடலும் செய்யவில்லை. ஊரின் மண் வாகு என்ன, நீரின் வேகம் எப்படி இருக்கும், கரையின் அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று எதையும் அவன் ஆராயவில்லை. வேகம், வேகம்தான் முக்கியம் என்று தன் நண்பர்களை விரட்டினான். அவர்கள் அவசர கதியில் குளத்தின் கரையில் மண்ணை கொட்டினார்கள். அடிப்பாகத்தை ஆழப்படுத்தாமல் மேலோட்டமாக கரையை உயர்த்தினார்கள். களிமண்ணையும் மணலையும் சரியான விகிதத்தில் கலக்காமல் கிடைத்த மண்ணை வைத்து சுவரை எழுப்பினார்கள். கதிரவன் பெருமையாக நினைத்தான். பார்த்தீர்களா, பெரியவர்கள் 1 மாதம் ஆகும் என்ற வேலையை நான் 4 நாட்களில் முடித்துவிட்டேன் என்று ஊர் மக்களிடம் மார்த்தட்டினான். ஊர் மக்களும் அந்த உயர்ந்த கரையைப் பார்த்து வியந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. 3 நாட்கள் கழித்து கோடை மழை ஒன்று பெய்தது. அது ஒன்றும் அடைமழை இல்லை, சாதாரண மழைதான். ஆனால் அந்த மழைக்கே குளத்தில் நீர் ஏறத் தொடங்கியது. நீர் மட்டம் உயர உயர கதிரவன் அவசரமாக எழுப்பிய கரையில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டது. அடிப்பாகம் பலமில்லாததால் நீர் கசிந்து மண்ணை அரித்தது. இரவு நேரத்தில் டமார் என்ற சத்தத்துடன் கரையின் ஒரு பகுதி உடைந்தது. சேமித்த நீர் முழுவதும் வீணாக ஊருக்குள் புகுந்தது. வயல்கள் சேரும் சகதியுமானது. கதிரவன் ஓடிச் சென்று பார்த்தான். அவன் கட்டிய கரை கரைந்து போயிருந்தது. ஊர் மக்கள் அவனை கோபத்துடன் பார்த்தார்கள். நாட்டாமை எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த மௌனம் கதிரவனின் மனதை சவுக்கலால் அடித்தது போல் இருந்தது. இது அவனுக்கு கிடைத்த முதல் தோல்வி. கதிரவன் தலை குனிந்து நின்றான். அவனது நண்பர்கள் சிலர் விலகிச் சென்றார்கள். நான் சொன்னேன்ல, அவசரப்படக்கூடாதுன்னு என்று ஒருவர் முணுமுணுத்தது அவன் காதில் விழுந்தது. கதிரவனின் தந்தை அவனிடம் வந்து, மகனே, விழுவது தவறல்ல, ஆனால் ஏன் விழுந்தோம் என்று தெரியாமல் இருப்பதுதான் தவறு. நீ வேகத்தை நம்பினாய், விவேகத்தை மறந்தாய். அடித்தளமில்லாத கட்டிடம் நிற்காது என்று கூறிச் சென்றார். கதிரவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவமானம் அவனைச் சுட்டெரித்தது. இல்லை, நான் தோற்கக்கூடாது, நான் நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை கதிரவன் மீண்டும் களத்தில் இறங்கினான். சென்ற முறை மண் கரைந்துவிட்டது, அதனால் இந்த முறை கற்களை கொண்டு கட்டுவோம் என்று முடிவு செய்தான். அவன் கடினமாக உழைத்தான். வெளியூரிலிருந்து கருங்கற்களை வரவழைத்தான். நண்பர்கள் குறைந்து விட்டதால் அவனே முன்னின்று பாறைகளை சுமந்தான். இந்த முறை அவன் கரையை மிகவும் பலமாக ஒரு கோட்டைச் சுவர் போல கட்டினான். இனி எந்த மழையாலும் இதை உடைக்க முடியாது என்று நம்பினான். ஆனால் அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை தவறவிட்டிருந்தான். குளத்திற்கு நீர் வரும் வரத்துக் கால்களையும் நீர் வெளியேறும் போக்குக் கால்களையும் அவன் சரியாக வடிவமைக்கவில்லை. அவன் கவனம் முழுக்க கரையை உயர்த்துவதிலேயே இருந்தது.
சில வாரங்களில் பருவமழை தொடங்கியது. வான் பொய்க்கவில்லை. காவிரி ஆர்த்தெழுந்தது. குளத்திற்கு நீர் மடமடவென வந்தது. கதிரவன் கட்டிய கல்கரை கம்பீரமாக நின்றது. ஆனால் நீர் வெளியேற வழியில்லாமல் தேங்கிக் கொண்டே இருந்தது. நீரின் அழுத்தம் தாங்காமல் குளத்தின் அடிப்பகுதி மண் நெகிழ்ந்தது. நீர் வெளியேற வழியில்லாததால் அது குளத்தின் பலவீனமான மதகு பகுதியை தகர்த்தெறிந்தது. மீண்டும் ஒரு பெருவெள்ளம். இம்முறை ஊருக்குள் நீர் வரவில்லை என்றாலும் மதகு உடைந்ததால் குளத்தில் தேங்கிய நீர் முழுவதும் வீணாக ஆற்றில் கலந்தது. விவசாயத்திற்கு பயன்பட வேண்டிய நீர் கண்ணெதிரே கடலில் கலக்க ஓடுவதைப் பார்த்து ஊர் மக்கள் கண்ணீர் விட்டார்கள். கதிரவன் உடைந்து போனான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கற்களை சுமந்து என் தோள் காய்த்து விட்டது. ஏன் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை என்று வானத்தைப் பார்த்து கதறினான். இது அவனுக்கு கிடைத்த இரண்டாவது தோல்வி. கதிரவன் ஊருக்குள் தலைக்காட்டவே கூசினான். ஊர் மக்கள் அவனை ராசி இல்லாதவன் என்றும் அவசரக்காரன் என்றும் பேசத் தொடங்கினார்கள். அவன் ஊருக்கு வெளியே இருந்த ஆலமரத்தடியில் சென்று அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அப்போது அங்கே ஆடு மேய்க்கும் முதியவர் ஒருவர் வந்தார். அவர் பெயர் செல்லையா தாத்தா. ஊரில் அவருக்கு பெரிய மரியாதை உண்டு. எந்த பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாதவர், ஆனால் இயற்கையை படித்தவர். கதிரவனின் வாடிய முகத்தைப் பார்த்த செல்லையா தாத்தா, "என்னப்பா கதிரா, தோத்துட்டதா நினைக்கிறியா?" என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்டார். கதிரவன் கோபமாக, "தாத்தா, கிண்டல் செய்யாதீர்கள். நான் ஊருக்காகத்தான் உழைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்தது அவமானமும் தோல்வியும்தான்" என்றான். தாத்தா அவன் அருகில் அமர்ந்தார். தன் மடியிலிருந்து வெற்றிலையை எடுத்துப் போட்டபடியே சொன்னார், "மகனே, நீ ஊருக்காக உழைத்தது உண்மைதான். ஆனால் நீ இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை. முதல் முறை நீ வேகத்தை நம்பினாய். மண் இளகியது என்று தெரியாமல் போனது. இரண்டாவது முறை நீ வலிமையை நம்பினாய். ஆனால் நீரின் போக்கை மதிக்கவில்லை." கதிரவன் நிமிர்ந்து பார்த்தான். தாத்தா தொடர்ந்தார், "தோல்வி என்பது உன் எதிரி அல்ல. அது உன் ஆசிரியர். முதல் தோல்வி உனக்குச் சொன்ன பாடம் அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தோல்வி உனக்குச் சொன்ன பாடம் வலிமை மட்டும் போதாது, வழியும் வேண்டும். இந்த இரண்டு பாடங்களையும் நீ பள்ளிக்கூடத்தில் படித்திருக்க முடியாது. இந்த தோல்விகள்தான் உனக்குச் சொல்லிக் கொடுத்தன. இப்போது சொல், நீ தோற்றுவிட்டாயா, இல்லை பாடம் கற்றுக்கொண்டாயா?" கதிரவனின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. தாத்தா மேலும் சொன்னார், "ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது வேண்டாத கற்களை நீக்குகிறான். அதுபோலத்தான் தோல்விகள். உன் முயற்சியிலிருந்த வேண்டாத குணங்களை, அவசரம், அறியாமை, இந்த தோல்விகள் நீக்கியுள்ளன. இப்போது நீ புடம் போட்ட தங்கம். எழு, போய் வேலையைத் தொடங்கு. ஆனால் இம்முறை தனியாக அல்ல, ஊர் மக்களின் அனுபவத்தையும் கேட்டுச் செய்." கதிரவன் இப்போது பழைய கதிரவன் அல்ல. அவனது கண்களிலிருந்த அகந்தை மறைந்து அங்கே ஒரு முதிர்ச்சி தெரிந்தது. அவன் நேராக நாட்டாமை வீட்டுக்குச் சென்றான். "ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். என் ஆணவத்தால் 2 முறை தவறு செய்துவிட்டேன். ஆனால் அந்த தவறுகளிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். இம்முறை நான் என் புத்தியை மட்டும் நம்பாமல் பெரியவர்களின் அனுபவத்தையும் கேட்டு நடப்பேன்" என்று பணிவுடன் கேட்டான். நாட்டாமை அவன் கண்களில் தெரிந்த உறுதியைக் கண்டார். "சரி கதிரா, இதுவே கடைசி வாய்ப்பு. கவனமாவே இரு" என்றார். கதிரவன் இம்முறை வேலையைத் தொடங்கிய விதம் முற்றிலும் வேறாக இருந்தது. ஆராய்ச்சியும் ஆலோசனையும். முதலில் அவன் வயதான விவசாயிகளை அழைத்தான். "தாத்தா, இந்த மண்ணின் தன்மை என்ன? 50 ஆண்டுகளுக்கு முன் இங்கே எப்படி மதகு இருந்தது?" என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், "தம்பி, இது வண்டல் மண். ஈரம் பட்டால் இளகும். அதனால் களிமண்ணும் உடைந்த செங்கற்களும் சுண்ணாம்பும் கலந்து அஸ்திவாரம் போட வேண்டும்." திட்டமிடல். அவன் நீரின் போக்கை ஆராய்ந்தான். எந்த பக்கம் மேடு, எந்த பக்கம் பள்ளம் என்று கணித்தான். நீர் வரும் பாதையை அகலப்படுத்தினான். நீர் வெளியேறும் மதகுகளை அறிவியல் பூர்வமாக வடிவமைத்தான். நீர் நிரம்பினால் தானாகவே உபரி நீர் வெளியேறும் வகையில் கலிங்கு அமைத்தான். கூட்டுறவு. "நான் செய்கிறேன்" என்று சொல்லாமல் "நாம் செய்வோம்" என்றான். ஊர் மக்களை இணைத்தான். ஒரு பக்கம் பெண்கள் மண் சுமக்க, ஆண்கள் கலவை கலக்க, இளைஞர்கள் கற்களை அடுக்கினார்கள். வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கொண்டே களைப்புத் தெரியாமல் வேலை செய்தார்கள். கதிரவன் இப்போது ஒரு தலைவனாகச் செயல்படவில்லை, ஒரு சேவகனாகச் செயட்டான். ஒவ்வொரு கல்லையும் தட்டிப் பார்த்து அடுக்கினான். பொறுமை.
நிதானம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வேலை முடிய 1 மாதம் ஆனது. ஆனால் உருவான அந்த குளத்தின் கரை ஒரு கலை படைப்பு போல இருந்தது. அது வெறும் மண் மேடு அல்ல, அது அறிவு, அனுபவம் மற்றும் உழைப்பு கலந்த ஒரு கட்டுமானம். மீண்டும் மழைக்காலம் வந்தது. இம்முறை வானம் பிளந்து கொட்டியது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத பெருமழை. ஊர் மக்கள் பயந்தார்கள். ஐயோ, இவ்வளவு பெரிய மழையை கதிரவன் கட்டிய கரை தாங்குமா என்று கலங்கினார்கள். இரவு முழுவதும் மழை கொட்டித் தீர்த்தது. இடி மின்னல் வேறு. கதிரவன் குடையை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்குச் சென்றான். அவனோடு செல்லையா தாத்தாவும் வந்தார். குளம் நிரம்பி வழிந்தது. அலைகள் கரையில் மோதின. ஆனால் கதிரவன் அமைத்த கரை அசையவில்லை. அடித்தளம் பலமாக இருந்ததால் மண் அரிக்கவில்லை. மறுநாள் காலை மழை நின்றது. சூரியன் மெல்ல எட்டிப் பார்த்தான். ஊர் மக்கள் குளக்கரையில் திரண்டார்கள். குளம் கடல் போல நீர் நிறைந்து காணப்பட்டது. ஒரு சொட்டு நீர் கூட வீணாகவில்லை. கரையும் உடையவில்லை. ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். கதிரா, சாதிச்சிட்டப்பா, நம்ம ஊருக்கே வாழ்வு கொடுத்துட்ட என்று அவனை கொண்டாடினார்கள். நாட்டாமை வந்து கதிரவனுக்கு பொன்னாடை போர்த்தினார். இல்லை ஐயா என்றான் கதிரவன் அடக்கத்துடன். இந்த வெற்றி என்னுடையதல்ல, இது நம் ஊர் மக்களின் உழைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் முதல் 2 தோல்விகள்தான் எனக்கு உண்மையான குரு. அவைதான் எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்யக்கூடாது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தன. அந்த தோல்விகள் இல்லையென்றால் இன்று இந்த வெற்றி இவ்வளவு உறுதியாக கிடைத்திருக்காது. செல்லையா தாத்தா ஓரமாக நின்று சிரித்தார். அவர் கதிரவனின் தோளில் தட்டி, பார்த்தாயா கதிரா, அன்று நீ அவமானமாக கருதிய தோல்விதான் இன்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த மரியாதைக்கு அஸ்திவாரம். தோல்வி உன்னை வீழ்த்தவில்லை, அது உன்னை செதுக்கியிருக்கிறது என்றார். அன்று முதல் மருதூர் கிராமம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. கதிரவன் ஒரு சிறந்த நீர் மேலாண்மை நிபுணராக புகழ் பெற்றான். ஆனால் அவன் எப்போதுமே தன் தோல்விகளை மறைக்கவில்லை. இளைஞர்களிடம் அவன் அடிக்கடி சொல்வது இதுதான்: வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும், ஆனால் தோல்விதான் உங்களுக்கு அறிவைத் தரும். விழுவதைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களை இன்னும் உயரத்தில் பறக்கக்க வைப்பதற்கான ஒரு பயிற்சியே. வாழ்க்கை என்பதும் அந்த குளத்தைப் போன்றதுதான். அனுபவம் என்னும் கரையை தோல்வி என்னும் கற்களைக் கொண்டு கட்டினால்தான் வெற்றி என்னும் நீரை அதில் தேக்கி வைக்க முடியும். கதிரவனின் கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான்: முயற்சியில் தோற்பது தவறில்லை, முயற்சியை கைவிடுவதுதான் தவறு. தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான காற்புள்ளி. அன்று கதிரவன் கற்ற பாடம் இன்றும் மருதூர் கிராமத்தின் பசுமையான வயல்வெளிகளில் காற்றின் ஓசையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீதி: தோல்வியைக் கண்டு துவளாதே, அது வெற்றியின் இரகசியத்தை